உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி தஞ்சாவூர் அந்த மாவட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஊர் மிகவும் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு ஊருங்க தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 250 ஆண்டு காலம் சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பேரரசு, சோழ பேரரசு. இந்த தஞ்சாவூரில் பெரிய கோயில் மிகவும் ஃபேமஸ், மிகவும் பிரசித்தி பெற்றது அந்த கோயில். தஞ்சாவூர் அரண்மனை, வயல்வெளிகள். அந்த தஞ்சை மாவட்டத்துக்கான ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த வயல்வெளிகள், நெற்பயிர்கள், கரும்பு, அதுமாரி ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் தனியாகவே நிற்கும். சில இடங்கள் இந்த அந்த சித்திரை வைகாசி ஆணியில் அந்த ஒரு காலகட்டத்தாலும் மிக்க எந்த நேரத்திலும் அங்கே தண்ணி இருக்குங்க. வாய்க்காலில் தண்ணி ஓடும், ஆற்றுல தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுமாரி ஒரு மாவட்டம் அது. இது 10வது மாநகராட்சி ஆக தரம் உயர்த்தப்பட்டது. இப்போ 10வது மாநகராட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு பெரிய மாநகராட்சிங்க. இங்கே தமிழ் பல்கலைக்கழகம் இங்கே தான் இருக்குது. அதுமாரி நல்லா இப்போ சமீபத்தில் ஐடி கம்பெனிலாம் கொஞ்சம் வர வச்சுட்டாங்க அந்த வள்ளத்துக்கு பக்கத்துலலாம். சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டங்க. நல்லா அமைதியான மக்கள். விவசாயம் தான் முக்கிய தொழிலே. எங்கே விவசாயம் தாங்க. அதுமாரி ஒரு மாவட்டம். அது இந்தியாவின் கோயில் நகரம் கூட அப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டின் ஒரு கோயில் நகரம் தஞ்சை மாவட்டம் கோயில்களின் நகரம் அப்படின்னு மத்திய அரசே அது கொடுத்துருக்காங்கங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம். எங்கே பார்த்தாலும் கோயிலாகவே இருக்கும், சிவன் கோயிலாகவே இருக்கும். நிறையா சிவன் கோயில்கள், சில இடங்களில் பெருமாள் கோயில்களும் இருக்கும், அப்பன் கோயிலும் இருக்குது. ஏகப்பட்ட ஒரு கோயில்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் தான் அந்த தஞ்சை மாவட்டம். நன்றி, வணக்கம்.